ஒரு ஜாதியுடைய கட்டுப்பாட்டுல வந்து அதிமுக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இது எப்படி நீங்க எல்லாமே இருக்கிறீங்க, எப்படி இதை பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க இப்போ உங்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு முடிவெடுத்து தெரியும் உங்களுக்கு. திரும்ப சசிகலாவும் சரி, சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி, கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லி முழுமையா வந்து ஓஎஸ் காரனை விட்டு, அதாவது டீசெண்டா சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்க பாணியை சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானே? ரெண்டு விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனால சேர்த்தாங்க, அவங்களை ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதன் பிறகு வந்துட்டு என்னாச்சு, 2021 தேர்தலுக்கு முன்பு திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க, நான் அரசியலிருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் பொதுச்செயலர் சொன்னாரு, அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுக கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆயிட்டேன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாதது. தொண்டர்களால மக்கள் வந்து ஏத்துக்காத ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அது மக்கள் தொண்டர்கள் ஏத்துப்பாங்க? அதனால அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து புரட்சி தலைவர் வழியில, புரட்சி தலைவர் அம்மா வழியில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் பிரதித்துவம் கொடுத்து ஆல் ஆர் ஈக்குவல் இந்த பார்ட்டி என்கிற அடிப்படையில் ஒரு சமத்துவ கட்சி, ஒரு சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவழ்ந்தது. இது பொறுக்க முடியல. அதனால இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பா வந்து எடுபட போறது கிடையாது. ஓபிஎஸ் வந்து 4 அணிகளும் இணையன்னு சொல்லிட்டு 2 முறை வந்து கடிதம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து வந்து தனித்தனியா இருக்குது அதிமுக தொடர் தோல்விகள் சரியான நேரம் கணிது அப்படின்றாங்க. இல்ல, அவரை பத்தி தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு காலம் அவரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க தான் அவரை பத்தி பேசி பேசி அவரை பெரிய ஆளாக்குறீங்க. அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு கடுமையான அதிருப்திக்கு ஆளானது. எப்படின்னா, ஒரு இதே புரட்சி தலைவர் மாளிகையில் போயிட்டு அங்கே போய் வந்து ஒரு கோயிலை வணங்குறவங்க நம்ம எல்லாம், புரியுதுங்களா? இதே தலைமை கழகத்தை பொறுத்தவரை அதை போய் எட்டி வச்சு காலை அடிச்சு இந்த டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சு சூறையாடி அதுக்கப்புறம் நீதிமன்ற தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ரெட்டையில சின்னத்தை ஏற்று நின்று அதே போல வந்து கட்சியை வந்து பல வகையில் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சு அதில் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் இது பாராட்டி பேசுது, அவருடைய மகன் வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசுது, தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து நீங்க சொன்னா ஏத்துப்பானா மக்கள் தொண்டரும் ஒன்னே ஏத்துக்க வேணாம். மக்கள் தெரியும், தெளிவா தெரியும் யாரு நிலையா இருக்கா, யார் அப்பப்போ மாறாங்க தெரியும். அதனால ஒரு குழப்பவாதியும் ஒரு சந்தர்ப்பவாதிகள், அதே போன்று ஒரு சுயநலவாதிகள், அது நான் வந்து அவரை சொல்ற நினைக்காதீங்க. ஆனா எல்லாமே சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தன்றதான் கட்சிக்கார நினைக்கிறாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்து மாற்றப்பட்டால் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்றீங்க, அண்ணாமலை மாற்றினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை மாத்தி பின் லேடனே வந்தா கூட சரிங்க, சரிதானே? ஒரு மாற்றமும் வந்து முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற மாதிரி இல்ல. அதிமுகவும் தேமுதிகவும் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிருக்கிறதால பாமக சாதகமா இருக்காது. பாமக சாதகமா இல்ல, அவங்க போட்டிட்டாலும் போட்டியிடலாம், அது எங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு. எப்படி அவர் ஓட்டு போடுவாங்க? அவருக்கு அவர் ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஒரு முடிவு வந்து ஒரு புறக்கணிப்பு எடுத்திருக்குன்னா அந்த புறக்கணிப்பின் அடிப்படையில் தான் வந்து கட்சியை வந்து அந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்கள் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து அந்த புறக்கணிப்புன்றது தொகுதியிலும் சரி, வாக்காளர்களும் சரி, அதே போல தொண்டர்களும் சரி, கண்டிப்பா தேர்தலை புறக்கணிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழிசை மேடையில பேசுனதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு சந்திச்ச விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அது உட்கட்சி விவகாரம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து இது இன் கேமரான்னு ஒன்று இருக்கு, அதே போல ஒரு பொது வெளியிடம்னு ஒன்று இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மேடை இருக்குன்னா அந்த மேடை நாகரிகம் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அவங்க பேசுறது ரைட்டா தப்பா அதுக்குள்ள நான் போக விரும்பல.
அது எல்லாம் சொல்றது என்னன்னா உண்மையிலே அண்ணாமலை வந்த பிறகு அது வந்து பிஜேபி கூடாரமே ஒரு சமூக விரோத கூடாரமாக ஆயிடுச்சுன்றதை அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா. அதை நான் சொல்லாமே இருக்க முடியாது நான். ஆனால் அதை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா கூட கூப்பிட்டு கண்டிச்சிருந்தோம்னா ஒரு இன்கவரா ஒரு ஆஃபீஸை கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு கண்டிச்சிடலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் போய் ஒரு பெண் பாராமல் அவ்வளோ வந்து கோபமான அந்த கடுமையான என்ன வார்த்தை யூஸ் பண்ண நான் பக்கத்தில் இல்லை, அதனால் நான் வந்து அது குறித்து நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்க்கும்போது ஒரு கடுமையான அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கோபம் துணிந்த அந்த வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுத்தியிருக்கலாம். எனவே அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்துன்னு ஒரு பெண்மணியை வந்து மேடையில் வச்சு அவமானப்படுத்தி வந்து அது வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடாது. அது தப்பு. அது இல்லை, அது ஒன்றும் பெரிய ஏமாற்றம் இருக்காது. இது என்ன இன்னும் ஒரு 2026 எலெக்ஷனுக்கு எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்படியே ஓடினாது அது. அதனால ஒன்றும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது கிடையாது, புரியுதுங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 விக்ரவாண்டி ஏற்கனவே எங்கள் கோட்டையாக இருந்த மாதிரி தான் கோட்டையாக மாறும், புரியுதுங்களா. இந்த இடைத்தேர்தலை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவித அளவுக்கு வந்து ஜனநாயக குரல் இருக்கின்ற வகையில் ஒரு அத்துமீறிய செயலாம் அது ஆளுங்கட்சி அரங்கேற்றம், திமுக நிறைவேற்றும். ஸோ அந்த அடிப்படையில் தான் புறக்கணிச்சோம். இல்லை, அது அவங்களா சொல்ற கருத்து. அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? நீங்க எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, புரியுதுங்களா. ஆனா எங்க தொண்டர்களும் பொதுமக்கள் வந்து எங்க கட்சி என்ன சொல்றோம் அதுதான் கேட்பாங்க. அதனால ஏங்க நாங்க இப்ப சொன்ன மாதிரிதா இல்ல அறிக்கை கொடுத்த பண்ணாங்க. நீங்க வந்து நீங்க வாக்களிக்க கூட நாங்க சொன்ன மாட்டாங்க. இல்ல நீங்க தப்பா சொல்லக்கூடாது தம்பி. நான் அந்த மாதிரி வார்த்தை சொல்லிய. ஆனா அதான் புறக்கணிப்பு, அவ்வளவுதான். புறக்கணிப்பு. அப்ப ஏன் நோட்டா இருக்குதுப்பா? நோட்டா யார் இருக்குது? நோட்டா யார் இருக்குது? அதுதாங்க சொல்றேன். அவங்க நான் வந்து சட்டத்தில் இடம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி வாக்களிக்கணுன்றது சட்டத்தில் இடமே கிடையாது. சட்டம் இருக்காதுன்னு தம்பி, சட்டம் இல்லை. ஆனால் ஒரு கட்சி முடிவு எடுக்குது இந்த மாதிரி வந்து புறக்கணிச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இதில் நார்த்தில் நடந்தது இல்லை, ஒரு கேண்டிடேட் வந்து அது ஒரே கட்சியில் சேர்ந்துட்டு வேற கட்சியில் சேர்ந்துட்டாரு. ஆனால் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க நோட்டாஸ். நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்ல மக்களை இல்லை, நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி சொல்ல. ஆனால் எங்கள் தொண்டர்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்கிற பொதுமக்களுக்கு தெரியும் கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கு, அது பாய்காட் பண்ணிட்டு. ஸோ நாம் புறக்கணிச்சிடுவோம். சரி, மீறி அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 100% அளவுக்கு போலாதா தம்பி? நீங்கள் போய் போல் பண்ணுவீங்க தம்பி எல்லாத்தையும் 100% அளவுக்கு. உங்களை தான் கேட்குறேன் நான். 100% அப்போ நான் 50 இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 58, 60, 65 இப்படி தானே ஆகுது. மீதி 35, 40 ஆவரேஜாக போல் ஆகுறது இல்லையா? அதை இதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கு போனீங்க தெரியாது. ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். அந்த மாதிரி மீதி 45% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன முடிவில் இருக்காங்க, ஓட்டு போட போடல, புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி புறக்கணிச்சுட்டு போகிறாங்க.